ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். மீண்டுமாய் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். பிலிப்பியரிலே கர்த்தர் நல்லவராக அவர்களுக்கு இருந்தார். ஆமென். நாங்கள் 7வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். 7வது மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். எதிர்பார்ப்போடு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்கு நாங்கள் ஸ்டேஜ் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய எதிர்பார்ப்பு தான் டிஸ்பிளே ஸ்டாண்ட். ஆமென். நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நீங்கள் நினைக்கிறதுக்கும் எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமாக, சொல்லுங்க, மிகவும் அதிகமாக. ஆமென். ஏனென்றால் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை அங்கே இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் உங்களுக்குள்ளே கிரியைகளை நடப்பித்து உங்களின் ஊடாக மற்றவர்களிடத்திலே அனுப்ப விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்பா, நீங்கள் மற்றவர்கள் போய் சொல்லலாம், கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு கூட நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துக்கு திருப்புங்க. காலையில் நாங்கள் கொலோசியர் புஸ்தகத்தில் இருந்து நாங்கள் தேவ செய்தியை கேட்டோம். அருமையான காலத்தை கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். எருசலேமில் இருக்கும் வரை ஆண்டவர் பவுலோடு பேசவில்லை. அவன் தனது திட்டத்திலே தர்சுக்கு போய் கிறிஸ்தவர்களை கொண்டு வர போகிறேன், எனக்கு பேர் உண்டாக்க போகிறேன், பிரதான ஆசாரியர்கிட்ட மதிப்பெடுக்க போகிறேன்னு சொல்லிக்க ஆண்டவர் நல்லது 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 எல்லாம் கைகூடி வர செய்வார். ஆமென். ஆனால் பாதி வழியில், சொல்லுங்க, பாதி வழியில். ஆமென். இப்போ நாங்கள் பாதி வழியில் இருக்கிறோம். ஆமென். எங்களை தொட்ட கர்த்தர் அதே போல் மற்றவர்களை தொட வேணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் 14, நான் முடிச்சினேன், 14 வயதில் என்னை அழைத்த பொழுது நான் போகவில்லை. சடங்காசார பாரம்பரிய சபைக்குள்ளே இருந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அது சத்தம் விடவில்லை. கர்த்தருடைய சத்தம், அழைத்த சத்தம் விடாது. நீங்கள் அதை மறக்கிறதுக்காக குடிக்கலாம், சாப்பிடலாம், சினிமா பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் உங்களை விடாது. அவர் உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை அவர் செய்து முடிப்பார். ஆமென். நீங்கள் தூண்டில் மாட்டுப்பட போகிறீங்களா அல்லது வலையில் மாட்டுப்பட போகிறீங்களா, அது உங்களுடைய பிரச்சனை. வலையில் மாட்டுப்பட்டால் ஷேப்பாக வரும், பாபக்யூ போட்டாலும் வடிவாக இருக்கும் பார்க்க. ஆனால் தூண்டில் பிடிபட்டால் கஷ்டம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ காலையில் நாங்கள் பார்த்தோம், தேவனுடைய நேரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு எலாம் கிளாக் கொண்டு வைத்திருக்கிறார். டிக் டிக் அடித்து கொண்டே இருக்கிறது. கிருபையின் நாட்கள் முடிகிறதுக்கு முன்பாக நாங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை நாங்கள் செய்து முடிப்போம். அதற்குரிய சகல வசதிகளையும், சொல்லுங்க, சகல வசதிகளையும், அது பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வேண்டிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதை அறிகிற அறிவு எங்களுக்கு வர வேண்டும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளிக்கிடும் பொழுது ஆண்டவர் பொன்னையும் பொருளையும் எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் கொடுத்ததுக்கு அந்த நோக்கம் ஒன்று இருந்திருக்குது. ஆனால் அதை அவர்கள் அறியவில்லை, என் கர்த்தரை அறியவில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மோசையும் ஆரோனும் தான். அதான் ஆரோன் பொண்ணை கொண்டு ஆண்டோனை கொண்டே கொடுத்தோன்னே கண்டி கூட்டி இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு சம்பாத்தியத்தை தருகிறார், வேலையை தருகிறார், நேரங்களை தருகிறார், தாளந்துகளை தருகிறார். ஒரே ஒரு நோக்கம்தான், தனது ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஆமென். அவர் குடியிருப்புக்காக பூமியை படைத்து அது எங்களுடைய கரத்திலே தந்திருக்கிறார் என்று அங்கு சங்கீதம் 115 சொல்லுகிறது. ஆமென். அந்த குடியிருப்பை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த தொழிலே அதுதான். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆமென். இன்றைக்கும் அதுதான் மேண்டேட். ஆண்டவர் அதை மாற்றவில்லை. ஆண்டவர் மனுஷர்களைத்தான் தேடுகிறார். உங்களை கண்டுபிடித்திருக்கிறார், என்னை கண்டுபிடித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவரிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டும், ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? அன்றைக்கு அடித்தது அடி இன்னும் கொஞ்சம் கூட விழுந்தா எங்களுக்கு விழுந்திருக்கும். ஆமென். ஏன்னா அவங்களோட சரியான இதில் ஓடுதில்லை. அணு ஆயுதமோ என்னண்டா என்ன, ஓகே, கொஞ்சம் மிஸ் பண்ணால் நாங்கள் தான். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு கேடகமாய் நின்றார்.
ஆமென். எங்களை பாதுகாத்து கொண்டார். ஆண்டவரே என்னத்துக்காக? இல்லாட்டி நாங்கள் எல்லாரும் ஃப்ளைட்டில் லைனில் நின்று இருப்போம். ஆண்டவரே இன்னும் என்னை இங்கே வைத்திருக்கிறீங்க, இன்னும் இந்த சபையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. சபையில் அற்புதங்கள், அடையாளங்கள், சொல்ல முடியாத காரியங்கள் நடக்கிறது. காலமே நாங்கள் ஆராதித்தோம். ஆராதனையின் மத்தியிலே ஆண்டவர் வல்லமையாக இறங்கினார். அநேக காரியங்கள் நடந்தது. ஆனால் ஜனங்கள் ரெக்கக்னைஸ் பண்றது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் நல்லவர். ஆகையால் நாங்கள் ஆண்டவரிடம் கேட்கணும், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீங்க? ஆண்டவர் இன்னொரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார், நேரத்தை தந்திருக்கிறார். காலம் போனால் அதை நாங்கள் திருப்பி எடுக்க முடியாது. சந்தர்ப்பங்களை விட்டோம் என்று சொன்னால் அது திரும்ப வருமோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சந்தர்ப்பங்களை தருவார், அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நாங்கள் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 3வது வசனம் சொல்லுகிறது, ஆமென், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. அதுக்கு முன்பாக வசனத்தை சொல்லுகிறார், தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும் உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம். ஆமென். இந்த வசனம் எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து. ஓகே, அப்ப நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆண்டவர் சொல்றார். யோவான் 15வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாக. அப்ப தெரிந்து கொள்ளுதல் என்றது கர்த்தராலே நடக்கிற ஒரு காரியம். நாங்கள் யாரையும் தெரிந்து கொள்ள முடியாது. ஊழியக்காரர் பாஸ்டர்ஸ் நாங்கள் இங்கே இருந்து நாங்கள் அறைகூவல் கூவுறோம். சில வேளை அறைகூவலாக இருக்குது, சில வேளை அவலக்குரலாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு வாருங்க, ஊழியத்துக்கு வாருங்க, எழும்பி போங்க, எழும்பி போங்க. ஆமென். அறுவடை மீது வேலையாட்களோ கொஞ்சம், ஆயிரங்கள் அழிகிறார்கள். இப்படி கோஷங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தெரிவு யாராலே வருகிறது? தேவனாலே வருகிறது. எப்ப நீங்கள் உணர்கிறீர்களோ அது உங்களுக்கு பெரியொரு வாழ்க்கையின் ஊன்றுகோலாக, வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு பலனாய் வந்து அமைந்துவிடும். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற அந்த உண்மை சத்தியம் எங்களுக்குள்ளே ஆணிவேராக இறங்கிட்டது என்று சொன்னால், நீங்க கைபோட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம். ஆமென். ஹல்லேலூயா. சின்ன ஜெபம், சிறிய ஜெபம், 2 பேர் 3 பேர் பாஸ்டர் சொன்ன மாதிரி. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அவருடைய செவி எப்பொழுதும் அவருடைய பேச்சுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஆலோசனைக்காரருடைய நினைவுகளையும் அவர்கள் செய்ய எத்தனிக்கிறதையும் நான் வாய்க்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அநேக ஆலோசனைக்காரர்கள், ஸ்தானாதிபதிகள் பேசுகிற காரியத்தை நான் கொண்டு வாய்க்க செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்னை கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அது எங்களுக்கு ஜீவனுக்கு ஆதாரமாய் வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இங்கு நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றார், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 வாசிப்போம். ஆமென். அப்ப நாங்கள் இன்னொரு காரியத்துக்குள்ளால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஜீவ புஸ்தகத்திலே எங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும்படியாக. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், பிதா ஒருவனை இழுக்காவிட்டால் ஒருவரும் என்னிடத்திலே வர முடியாது. அருமையான வசனம். பாரம்பரிய சபையாருக்கு நல்ல வசனம். நான் பாரம்பரிய சபையில் இருக்கேங்களா, அதை நாங்கள் செய்வோம்.
ஊழியம் போக மாட்டோம். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டவனை கொண்டு வருவார். ஆமென். அனுப்பாமல் எப்படி சுவிசேஷத்தை கேட்பார்கள்? ஆமென். ரோமர் 10 அப்ப பவுல் சொல்லுகிறார், விசுவாசம் கேள்வியினால் வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால் வரும். ஆமென். அந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகாமல் எப்படி அவர்கள் கேட்பார்கள்? ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், சுவிசேஷனுடைய பாத அடியை நான் அழகு பார்க்கிறேன். ஏன்னா அந்த சுவிசேஷம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. இந்த சுவிசேஷம் உலகத்தின் முடிவு பரியந்தம். ஆமென். அப்ப அதிகமாய் நாங்கள் பேட்ச போட விரும்புகிறோம். தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், பாஸ்டர்ஸ் அப்படின்னு பேட்சுகள் இருக்குது. ரைட், ஓகே. ஆனால் எல்லாவற்றையும் விட விசேஷமானது பேட்ச் என்ன சொல்லுங்க ஆப்பம்? சுவிசேஷம். சுவிசேஷம் சொன்னால் அந்த பேட்ச் அடிக்கிறது இல்லை, சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போகிறவர்கள், சுவிசேஷத்தை தாங்கி கொண்டு போகிறவர்கள். சுவிசேஷத்தை தாங்குகிற சபை, சுவிசேஷத்துக்காய் அனுப்பப்படுகிற சபை எப்பொழுதும் கர்த்தர் அதை செழுமையாக வைத்திருக்க விரும்புவார். ஆமென். ஹல்லேலூயா. நான் சபைகளுக்கு சொல்கிறதான், நீங்கள் செழுமையாக இருக்க வேண்டுமா? உங்களுடைய பகுதியில் முழு கண்ணோட்டம் அல்லது அதிகமான கண்ணோட்டம் எங்கே போகணும்? சுவிசேஷத்துக்கு. ஆமென். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ அநேக சபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இலங்கையில் அநேக சபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருடைய கண்ணோட்டமும் ஹைடெக்குக்கா. ஆமென். 5 பேர் இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாம் ஹைடெக்கில் இருக்கணும். ஆமென். இந்த டிஸ்கோ லைட்டுகள் அதுகளெல்லாம் போட்டு அப்படி போட்டு. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அதை நான் சொன்னேன் காலையில். நான் சொன்னேன் எங்களுடைய சபையில் இருக்காக்கள், நான் சொன்னேன், நீங்கள் வேதத்தை கொண்டு போகிறீங்களோ இல்லையா, பரலோகத்துக்கு போய்க்கல உங்களோட மொபைலை கொண்டு போங்க, ஆண்டவருக்கு காட்டுங்க என்னென்ன சைட்டில் இருந்தேன், என்னென்ன போட்டேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. பிசாசினுடைய தந்திரம், பிசாசினுடைய தந்திரம். நாங்கள் புறப்பட்டு போக செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உன்னோடு கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் தாமே அப்படியாக உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடங்களிலே சுவிசேஷம். நீங்கள் தான் சுவிசேஷம். சொல்லுங்க, நான் தான் சுவிசேஷம். ஆமென். அதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இங்கு பவுல் சொல்லுகிறார் தெசலோனிக்கேயரை பார்த்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. அப்ப அவர்கள் எப்படி அறிந்து கொள்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால், அந்த அவர்களுடைய நாளாந்த ஜீவியத்திலே, அவர்களுடைய நாளாந்த பழகு முறையிலே, குடும்ப வாழ்க்கையிலே அங்கு அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அங்கு பவுல் கண்டுபிடிக்கிறார். ஆமென். ஆவியானவர் இந்த சபையில் வல்லமையாய் கிரியை செய்கிறார். ஆமென். நான் இப்போ கொஞ்சத்துக்கு மேல் பாஸ்டர் இதைத்தான் தொடக்கிட்டு அப்படியே வேறு சைடுக்கு போயிட்டாரு. ஆமென். கனி உள்ள வாழ்க்கை. ஆமென். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. அந்த அறிவை கொண்டு வந்தது என்ன? அவர்களுடைய வாழ்க்கை முறை, கிறிஸ்தவ பண்பாடு. இன்று அநேக விதமான பண்பாடுகள் இருக்குது. கிறிஸ்தவத்திலே அநேக பண்பாடுகளை கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன பண்பாடு அதல்ல. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, நாளாந்த வாழ்க்கை, பழகுமுறை, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் போய், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், போய் நீங்கள் கனி கொடுக்கும்படியாக நீங்களே எனது சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கிறார்களா? அப்போஸ்தலர் 16 பார்க்கிறோம், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் வேறு பிரிக்கப்பட்ட. ஆமென். ஹல்லேலூயா. மாதிரியானவர்கள், ஒரு மாதிரியானவர்கள் இல்லை, மாதிரியானவர்கள். ஆமென். we are the model. நான் நடுக யோசிப்பேன், ஏன் கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது?
ஹல்லேலூயா. பேதுரு பேசின உடனே அவர்கள் அறிந்து கொண்டார்கள், இவர்கள் கிறிஸ்துவோடு இருந்தவர்கள். இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஞானம் எங்கே இருந்து வந்தது? ஹல்லேலூயா. ஞானம் வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். அவரே எங்களுக்கு ஞானமும் மீட்பும் பரிசுத்தவுமானார். எங்களுடைய கேள்விகளுக்கு வேதத்தில் நிறைவான பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதம் பரிபூர்ண பரிசுத்த வேதாகமம். ஆமென். நீங்கள் மொபைலில் வேதத்தை வாசிக்கலாம், ஆனால் அது பரிசுத்த வேதாகமம் அல்ல. ஆமென். பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கு நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும்படியாக. ஹல்லேலூயா. எபேசியர் 1:4 சொல்லுகிறது, நாங்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எபேசியர் 1:4 போடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், நாங்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படியாக. யோவான் தனது புஸ்தகத்தில் நிருபத்தில் எழுதுகிறார், நாங்கள் ஒருவரின் மேல் வைக்கிற அன்பு, ஒருவரோடு ஒருவர் வைக்கிற அன்பு, நாங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை சிநேகிக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் போய் சொல்லுகிறான். இயேசு சொன்னார், நீங்கள் ஒருவர் அன்பாய் இருக்கும் பொழுது நீங்கள் என்னுடையவர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்போ நாங்கள் அன்பிலே, பரிசுத்த அன்பிலே நாங்கள் வளரப்படும். பரிசுத்த அன்பு சொல்லுங்க, பரிசுத்த அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. அன்பிலே பயமில்லை. பூர்ண அன்பு பயத்தை புறம் பார்க்கும். பூர்ண அன்பு சுகத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் அறிந்து கொள்ளலாம், நாங்கள் பழகும் பொழுது அங்கு ஒரு 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 நெறிவு சொறிவு வருது என்று சொன்னால் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், இந்த அன்புக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவை மையமாய் வைத்து நாங்கள் அன்பிலே நாங்கள் வளருவோமானால் அந்த அன்பு எங்களை இறுதி வரை காக்க வல்லதாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த அன்பை எடுத்து பாருங்க. 1 பேதுருவில் ஆண்டவர் சொல்றார், உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும். ஆமென். ஹல்லேலூயா. நான் இதை அறிந்து கொள்றதுக்காக, இதனுடைய மேன்மை எப்படி என்று அறிந்து கொள்றதுக்காக நாங்கள் லேவியராம் புஸ்தகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் எவ்வளவு கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறார் ஒரு ஆசாரியனுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதிலே ஒரு பங்கு தன்னும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் எங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். சாமுவேல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றதுக்கு ஒரு காரணம் இது. என்ற சாமுவேல் லேவி பரம்பரையில் வரவில்லை, ஆசாரிய குடும்பத்திலே வரவில்லை. ஆனால் ஆண்டவர் 3 பங்கை அவனுக்கு கொடுத்தார். நியாயாதிபதியாயிருந்தான், தீர்க்கதரிசியாயிருந்தான், ஆசாரியனாயிருந்தான். ஆனால் ஏலிக்கு பரம்பரையாய் வந்த ஏலி கர்த்தருடைய சபை கலங்கப்படைக்கலை, கர்த்தருடைய பலி வெறுக்கத்தக்கதாக, மக்கள் வெறுக்கத்தக்கதாக நடந்து கொண்டிருக்கலை, அவன் தன் பிள்ளைகள் நிமித்தம் அதை கண்டும் காணாதவன் போல இருந்தான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்கவில்லை என்று. நான் தேடி பார்த்தேன், அப்படி இல்லை. அவன் கண்டித்திருக்கிறான், ஆனால் கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிக்கவில்லை. ஆசாரிய பட்டத்தை உருவி தூக்கி வெளியில போட்டிருக்க வேணும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஒருவன் பாவம் செய்யும் பொழுது, எசேக்கியேல் சொல்றார், ஒருவன் பாவம் செய்யும் பொழுது அவன் இனி கண்டிக்காமல் இருந்தால் அவன் தன் பாவத்திலே மரிப்பான், அதனுடைய இரத்த பழி எங்களிடத்தில் பங்கப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். ஆண்டவர் எங்களை தன் சொந்த ஜனமாக, உவாகமம் சொல்லுது, சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார்.
எதற்காக நான் இவற்றை எல்லாவற்றையும் சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற அந்த அந்த உறுதி, அந்த நிச்சயம், அந்த திடகாத்திரம் எங்களுக்குள்ளே வரும் பொழுதுதான் நாங்கள் மனித பயத்தை விட்டு வெளியே போகலாம். நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது நான் மறைந்து வாழ்ந்த ஒரு மனுஷன். பிரதர் ஏசேக்கியா சல்வாலான் இருந்தார். பிரதர் ஏசேக்கியா வந்தார். அப்போ நான் சுல்தானில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் அப்பான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் காலம். அப்போ என் சரித்திரம் இங்கேருந்து வஃப்ரா மட்டும் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவர் வந்து கூட்டம் வச்சு, நான் கூட்டம் அவர் வாராருன்னு சொன்னோன்னே பிரதர் ரமேஷ் பாண்டியன் சொன்னேன், பிரதர் கொஞ்சம் உங்களோட கம்பெனிலேருந்து கூப்பிட்டுட்டு வாங்க. அப்போ நான் மேனேஜர் தானே, எல்லாருக்கும் விசில் அடிச்சோன்னே, ஹே 6 மணிக்கு அங்கே வீட்டை வந்துடுவோம். பெரிய கூட்டம் வந்துட்டு. அப்போ அவர் பார்த்தார், எல்லாம் புதுசாக இருக்கு, அவருக்கு தெரியுது இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குண்டு. அப்போ அவர் சொன்னார், யார் இந்த கூட்டத்துக்கு தலைவலண்டு. நான் என்னுடைய டிரைவரை சொன்ன எழும்பட்டு அவர் எழுப்பி நின்றார். அவரையும் பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு எல்லாம் மீட்டி முடிச்சுட்டு இப்போ என்னிடம் வந்து கேட்டார், பிரதர் கர்த்தர் அழைச்சிருக்கிறார், ஏன் நீங்கள் மறைஞ்சு வாழ்கிறீங்க, ஏன் நீங்கள் ஒழிக்கிறீங்க? நான் எனக்கு ஐமிச்சம் ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கார ஒன்று என்னுடைய ரெக்கார்ட் அப்படி என்று சொல்லி. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அநேக நாட்கள் நான் பயந்திருந்தேன், மனுஷன் முகத்துக்கு அஞ்சினேன். ஊழியங்கள் என்று வரும்பொழுது சில பயம் விட்டுட்டு போயிடுவாங்களா, என்ன நடக்குமோ. அது ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்த பொழுது பயங்கரமான ஒரு சோதனை, போராட்டம். எல்லாரும் கேட்பாங்க, யாரை நம்பி வந்தீங்க முடியும் இந்த இடத்துல. என்னுடைய வீட்டுக்காரங்கள் எல்லாம் சொன்னாங்க, நல்லது ஊழியம் செய்ய, அமெரிக்காவிலேயே வந்து ஊழியம் செய்ய, ஏன் இங்கே நிற்கிறாய்? ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நான் இதுக்குன்னு சொல்ல, நான் வர்றேன்னு சொன்னேன். அப்போ பிள்ளைகள் கேட்பார்கள், அப்போ உங்கள்கிட்ட என்ன மாதிரி என்று சொல்லி. நான் சொன்னேன், சபையில் இருக்க கடைசி விசுவாசி ஃப்ளைட்டில் இருந்தால் தான் நான் வருவேன். ஆமென். என்னடா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பூலோகத்தில் எல்லார் மேலும் பொல்லாப்பு வருகிறது, நீ எங்கே போனாலும் உன் ஜீவன் நான் கொடுக்கிற கொள்ளை பொருள். ஏன் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என் ஜீவன் கர்த்தருக்குள்ளே மறைந்திருக்கிறது. உங்களுடைய ஜீவன் கர்த்தருக்குள்ளே மறைந்திருக்கிறது. அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்களை அன்பு கூறுறவர்களுக்கு சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. பாடுகள் இருக்கிறது உண்மை, பிரச்சனை இருக்கிறது உண்மை. ஆமென். பிரச்சனையை வெல்கம் பண்ணணும். ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். எங்கட யாழ்ப்பாணத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், மலை விழுங்கி மகாதேவனுக்கு அம்மிக்கல்லு பப்படம் மாதிரி. எங்கட தேவன் பெரியவர். ஆமென். எங்களுக்கு வர பிரச்சனை எல்லாம் சிம்பிள். தைரியமாய் நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இவர்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கிறார்கள் என்று சொன்னால், அங்கு 2வது வசனத்தில் முதலாவது பார்க்கிறோம், உங்களுடைய விசுவாசத்தின் கிரிகை. உங்களுடைய விசுவாசத்தின் கிரிகை. 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே பகுதியில் சொல்றது, உங்களுடைய விசுவாசத்தின் கிரியை நான் பார்க்கும் பொழுது. ஹல்லேலூயா. நீங்கள் பதற்றப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். உங்களுக்குடைய விசுவாசம் இருந்தால் நீங்கள் தைரியமாக இருப்பீங்கள். விசுவாசம் பயத்தை போக்கும், பயம் விசுவாசத்தை போக்கும். எதிர்காலத்தை குறித்த பயம் எங்களுக்கு இருக்குது. வேலை போயிடுமா, பிரச்சனை வந்துடுமா, சுவிசேஷம் சொல்ல போனால் ஏதாவது சொல்லுவார்களா? விசுவாசம் இருந்தது என்று சொன்னால், தாவீது சொல்றான், கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நான் யாருக்கு பயப்படுவேன்? ஹல்லேலூயா. சோ இந்த தைரியம், விசுவாச கிரியைகள், அவர்கள் செய்த கிரியைகள், அவர்களுக்கு போராட்டம் இருந்தது. தெசலோனிக்கருக்கு சபைக்கு சரியான போராட்டம். ஆனால் அவர்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல. ஆமென். ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி அவர் தப்புவிக்காவிட்டாலும், அதான் விசுவாச உறுதி, விசுவாச கிரியைகள்.
ஆமென். ஹல்லேலூயா. என்னத்தை நம்பி நீங்கள் போறீர்கள்? நீங்கள் ஃப்ளைட்டில் எடுத்துக்கிறோம் தானே. ஃப்ளைட் அங்கால போகும் என்ன நிச்சயம்? மிலேத்தா தீவுக்கு கப்பல் போகிறது. அடிபட்டு உடைந்து எல்லாம் நடக்கல. அவர் என்ன சொல்றார்? எழும்பி நின்று தைரியமா சொல்றார், பயப்படாதீங்க, பொருட்சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது. ஏன்? ராத்திரி கர்த்தர் என்னோட பேசினார். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். அந்த விசுவாச உறுதி. சில நெகட்டிவா நாங்கள் பார்த்திருக்கிறோம். யோனா கப்பலில் பிடிபட்டார் தானே. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஓகே. ஆனால் அவனுக்குள்ள அந்த விசுவாச உறுதி இருந்தது. அவனுடைய தேவனை பற்றின விசுவாசம். அதான் அவன் சொல்றான், நீர் மன்னிப்பீர் என்று தெரியும், அதான் நான் ஓடினான். ஓகே. அப்ப அதை சொன்ன உடனே கப்பல்காரங்க கேட்கிறப்ப, நாங்கள் இப்ப என்ன செய்யறது? நீ மடத்தனமா செய்துட்டாய், இப்ப இவ்வளவு பேரு நாங்கள் சாக போகிறோம், உன்னால நாங்கள் என்ன செய்கிறது? என்ன தூக்கி கடல்ல போடு. விசுவாச கிரியா இல்லையா? தெசலோனிக்கேயர் சொல்றார், உங்கள் விசுவாச கிரிகையின் நிமித்தம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும். உங்களுடைய சுவிசேஷம் மாதிரியாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவோ தியாகங்கள் செய்ய வேண்டும். அன்பு இருக்கிற இடத்துல தியாகம் இருக்கும். ஆமென். இப்போ உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு காரியம் நடக்குது என்று சொன்னால், நீங்கள் குடும்பத்திலே அன்பு இருக்கிறபடியினால் தான் நீங்கள் தியாகமாய் வாழுவீர்கள், தியாகமாய் காரியங்களை ஒப்பு கொடுப்பீர்கள். அப்போ இவர்கள் செய்த தியாகம், ஊழியத்துக்காக செய்த தியாகங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய அன்பின் கிரியை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அன்பை குறித்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த அன்பு எப்படி வரும்? நகை வண்டி கொடுத்தாலா? I love my husband because he gave me a necklace. இது என்னுடைய ஆராய்ச்சி. இந்த அன்பு எனக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால், பவுலை போல நான் எவ்வளவு பாவியாய் இருந்தேன், என் மேல் எவ்வளவு அவர் அன்பு செலுத்தினார். பவுல் சொல்கிறார், எல்லார் பாவியர்களை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். எல்லா பாவிகளை விட மகா பிரதான பாவி. அப்ப அவன் தன்னை உணரும் பொழுது அந்த அன்பு பெறுகிறது. ஆமென். இந்த தெசலோனிக்கேயர் அப்படி இருந்தார்கள். இப்படிப்பட்ட எல்லா கிரேக்க கலாச்சாரத்தினாலே, அங்கு சூழ்ந்திருந்த மற்ற நாடுகளினாலே எங்களை தள்ளி வைத்திருந்தார்கள். தெசலோனிக்கேயரிலே வேசித்தனங்கள் இருந்தது உண்மை, எத்தனையோ நாட்டு பிரச்சனைகள் இருந்தது உண்மை. அதனாலே மற்ற தேசங்களை விட இவர்களை தள்ளி வைத்திருந்தார். அப்படிப்பட்ட எங்களை கர்த்தர் நேசித்தாரே, அப்படிப்பட்ட எங்களிடத்திலே பவுல் வந்தாரே, இந்த சுவிசேஷத்தை எங்களுக்கு கொண்டு வந்தாரே, அந்த அன்பின் கிரிகை. அங்கு வேறு இடங்களிலே அங்கு கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்ன உடனே, அல்லது இன்னொரு தேசத்துக்கு பவுலை அனுப்ப வேண்டும் என்று சொன்ன உடனே தங்களால் முடிந்த அளவை கொடுத்து, ஆமென், என்றால் நாங்கள் பெற்ற சந்தோஷம் மற்றவர்களும் பெற வேண்டும். அந்த அன்பு இருக்குமானால் 10 நிமிஷம் கிடைச்சாலும் நாங்கள் நான் பெற்ற சந்தோஷம், நான் பெற்ற விடுதலை ஒவ்வொரு மனிதனும். ஆமென். எங்களுடைய சபையினுடைய என்னன்னு சொல்றது, டாக்டரின் என்ன சொல்றது, ரன்னிங் இதுக்கு அதில் முதலாவது இதில் நாங்கள் போட்டிருக்கோம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்க. அதான் எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் மனுஷர்கள், எல்லாருக்கும் ரட்சிப்பு வேண்டும். அது எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாருக்கும் ரட்சிப்பு வேண்டும்.
துக்கமான காரியம். சபைகளிலே அங்கு ஜாதி பேதங்கள் வைத்து, உயர்வு தாழ்வுகள் வைத்து பழகி கொண்டு வர ஆண்டவர் மனுஷர்கள் எல்லாருக்கும் அவர் காரண கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். இயேசு ஒருவர். அதாலதான் அப்படி இருந்ததினால்தான் அங்கு யூதர்களுக்குள்ளே அநேக காரியங்கள் நடைபெறவில்லை. இவன் தச்சனுடைய, இவனுக்கு என்ன தெரியும்? இவர் யார் எங்களுக்கு சொல்றது? எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருக்கிறார்? எந்த தியாலஜி படிச்சுட்டு வந்திருக்கிறார்? ஆமென். ஹல்லேலூயா. சில அமெரிக்கன்ஸுக்கு நான் போய் சுவிசேஷம் சொல்ல போயிருக்கல, உடனே என்னிடம் கேட்பாங்க, நீங்கள் லைசன்ஸ் மினிஸ்டரா? நான் சொன்னேன், எந்த லைசன்ஸ் உங்களை கொண்டு போகிறாங்க? சத்தியம் யாரும் சேர்த்தலாம். சத்தியத்தை அறிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஆமென். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய அன்பின் கிரிகைகளும். மூன்றாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் நம்பிக்கை. ஆமென். இதான் 3 காரியம்: விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த 3ம் இருந்து என்று சொன்னால் நாங்கள் கனியுள்ள வாழ்க்கையை கொண்டு வருவோம். ஒவ்வொரு மரமும் அதன் கனியினாலே அறியப்படும். ஹல்லேலூயா. Praise be to God. பாஸ்டர், எத்தனை மணிக்கு டைம் ஆச்சா? Amen. Hallelujah. Praise God. குயிக்காக ஒரு 2-3 காரியத்தை நான் சொல்கிறேன். எப்படி how to know we are chosen. Amen. நாங்கள் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தீர்க்க தரிசன வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Amen. ஆவியின் வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு காரியத்தை நான் அறிந்து கொண்டேன், அல்லது ஒரு காரியத்திலே நான் நம்பிக்கையுடையவனாயிருக்கிறேன். நான் எந்த ஒரு கோட்பாட்டை நான் எதிர்க்கிறவங்க அல்ல. அவரவர்களுக்குரிய பங்கை கர்த்தர் அவரவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் என்னுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், என்னுடைய பிரச்சனை, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி எனக்கு தலையில் யாராவது கை வச்சு சொன்னார், எனக்கு உணர்வில்லாட்ட அதில் பிரயோஜனம் இல்லை. சில காரியங்கள் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட், சர்வர் லோக ரீதியாக சொல்லக்கூடிய காரியங்கள். கிறிஸ்து உனக்காக மரித்தார். ஆமென். ஆனால் அதை உணராவிட்டால் அதில் பிரயோஜனம் இல்லை, ரட்சிப்பினுடைய அனுபவம் இல்லை. நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த உறுதி வர வேண்டும். நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் வித்தியாசமானவர். ஆமென். ஹல்லேலூயா. மனைவி சிலவளை என்ன சொல்லுவாங்க, நீங்க முந்திர மாதிரி இல்லை என்று. ஆஞ்சரம் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் மாறுகிறேன், நான் உணர வேண்டும். ஆமென். நான் சொல்வேன், 3 சாட்சி எங்களுக்கு வேண்டும். கர்த்தருடைய சாட்சி உண்டு, மனசாட்சி உண்டு, மனை சாட்சி. வீட்டில் சாட்சி இருக்கணும். நான் இங்கே வந்து உங்களுக்கு நல்ல அழகாக பிரசங்கிச்சுட்டு போகலாம். வீட்டிலே சாட்சி இல்லை என்று சொன்னால் பிரயோஜனம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இதை நாங்கள் கவனித்து நாங்கள் கடந்து போக வேண்டும். நீங்கள் வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு நடக்காது, சிலவர்களில் அதை விட மோசமாக நடக்கும். அப்போ நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், நான் தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கிறேன். நான் வெளிநாட்டுக்கு நான் கனடாவுக்கு நான் போக போகிறேன் ஊழியத்துக்கு. அவசரமாக நான் போய் ஒரு பேண்ட் ஒன்று எடுக்கணும், ஒரு ஜீன்ஸ் ஒன்று எடுக்கணும். அங்கே மாலியாவில் போயிட்டு அதில் பார்க்க காரெல்லாம் பார்க் பண்ணியிருந்தது. அடே, இதுக்குள்ள ஒரு இடம் இருந்தேன்னா முன்னுக்கு தான் எனக்கு கடையன்னு சொல்லி. அப்போ அதில் நான் ஜபிச்சதுக்கு ஆன்சர் மாதிரி ஒன்று வந்துட்டுது. டக்குன்னு அடிச்சுட்டு நான் போயிட்டு திரும்பி வரேன். போலீஸ்காரன் டிக்கெட் எழுதி கொண்டிருக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே,
வரைக்கும் ஒன்றும் இருக்க இல்லை. எல்லா காரணம் உண்டு. இதுக்கு நான் ஒரு காரம் அதில் போட்டு இப்படி ஆண்டவர் சொன்னால் உன்னால தான் நான் அவங்களுக்கு உழுதப்பட்டது. அப்போ சில விவசாயத்தான் இருக்கும். ஏன் ஒரு சின்ன காரியத்துக்காக நாங்கள் எங்களுடைய அந்த உறுதியான அந்த நீதி கிரியமாய் நிற்கிற பழக்கத்தை விட பார்க்குறோம். சின்ன காரியம் என்ன சொன்னான் தெரியுமா? 50 ஃபில்ஸ் அந்த மெஷினுக்கு போடாட்ட என்ன செய்யறது? 5 dinar கட்டிட்டு போகணும். அதில் கொஞ்சம் தூரம் போனால் 50 ஃபில்ஸில் காரை பார்க் பண்ணிட்டு வரலாம். ஆண்டவர் சில பாடங்கள் கற்று தந்தார். ஏன்னா நாங்கள் அதிகமாக என்ன நினைக்கிறது, நான் கத்தர் போய் போனோடனே டட்டடாங்கிட்டு கதவு திறக்கும். நான் பார்க்குற அப்படி இல்லை, கதவு திறந்திருக்கு, நான் போய் டட்டடாங்கிட்ட மூத்தில் அடிக்கிறேன். என்ன நாங்கள் சலுகைகளை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் பவுல் என்ன சொல்றார்? நான் அவருடைய உயிர்த்தெழுதலையும் பாடுகளையும் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதான் சொல்றார், இன்னும் ரத்தம் சிந்தக்கூடியதாய் நீங்கள் இன்னும் பாடுபடவில்லை. கர்த்தர் எங்களுக்காக இவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் இக்காலத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. நீங்களும் நானும் இந்த காலத்துக்காக இந்த தேசத்திலே இந்த சபைக்குள்ளே ஆண்டவர்களை கொண்டு வைத்திருக்கிறார். அநேகரை நாங்கள் கர்த்தரிடமாய் திருப்பும்படியாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து. ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உங்களுடைய கிரியையினாலே அங்கு மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஸோ ஒவ்வொரு காரியங்களும் இரத்தத்தினாலே அங்கு முத்திரைப்பட வேண்டும். ஆமென். ஸோ நாங்கள் திருவிருந்துக்களே கடந்து செல்ல போகிறோம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற உறுதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இது உங்களுக்காக அவர் இரத்தத்தை சிந்தி உங்கள் நிமித்தம் அவர் பாடுபட்டு உங்கள் நிமித்தம் அவர் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டினார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வது மாத்திரமல்ல, வெற்றியுள்ள ஊழியத்தை செய்யும்படியாக ஒவ்வொரு அங்கத்தவர்களும் இம்பார்ட்டன்ட் ஆனவர்கள். பாஸ்டர் சொன்னது போல நாங்கள் எல்லாரும் சரீரத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பகுதிக்கு வேதனை என்று சொன்னால், ஒரு அங்கத்துக்கு வேதனை என்று சொன்னால் அது எல்லாருக்கும் வேதனை. ஹல்லேலூயா. நாங்கள் ஒருங்கிணைந்து கட்டப்படுகிறோம். ஸோ இந்த திருவிருந்தில் நீங்கள் வரும் பொழுது, ஆண்டவரே, நான் இந்த சபைக்கு கொடுத்த தரிசனத்திலே நான் ஒருமனப்படுகிறேன். ஆமென். நீங்கள் ஊருக்கு போகும் பொழுது உங்கள் எல்லாருக்கும் வித்தியாசமான சபைகள் இருக்கலாம், அந்தந்த ஊர்களில் சபைகள் இருக்கலாம். ஆமென். அதை நாங்கள் இதை இன்டர் டினோமினேஷனல் சபை என்று சொல்லுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் சபைக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை விசேஷமாக இந்த சபைக்குள்ளே அந்த தரிசனத்தில் இணைக்கிறார். இங்கே இருக்கிற காலங்களிலே ஆமென், உங்களினூடாக சபையோடு இணைந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஸோ தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். மற்றவர்கள் யார், இவர்கள் என்ன சொல்றார்கள் என்று அல்ல, நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இந்த சபைக்கு உரியவர்கள், இந்த சபையினுடைய ஒரு அங்கம். தேவன் என்னை இணைத்தார். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் சொன்னார், கூடி வரும் பொழுதெல்லாம் இதை நினைவு கூறுங்க. இயேசு என்ன சொன்னார்? நான் ஆண்டவரே பிதாவிடத்தில் ஜெபிக்கிறார். யோவான் 17வது அதிகாரத்திலே, பிதாவே, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. நீங்கள் நானும் வேறுபட்டவர்கள், நாங்கள் உலகத்தார் அல்ல. இந்த திருவிருந்துக்கு வரும் பொழுதெல்லாம் நாங்கள் அதை நினைவு கூற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ கண்களை மூடி தேவனிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே,
இந்த ஆழமாக இது என்னுள் ஆவிக்குள்ளாய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் விசேஷித்தமானவன், தேவனுடைய விசேஷித்த காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். எஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். மார்க்கு சுவிசேஷம் சொல்லுகிறது, அவர்கள் தன்னோடு இருக்கவும் தான் அவர்களை அனுப்பும்படியாகவும். அதிலும் ஒன்று தவறி போயிற்று. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் வேறு ஒன்றையும் நான் இழந்து விடவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் யாரையும் இழந்து விட விரும்பவில்லை. இன்றைக்கும் இந்த மாலை வேளையிலே அதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். எத்தனையோ சந்தர்ப்பம் சத்துரு உங்களை இழுத்து கொண்டு போக விரும்பினார், ஆனால் கர்த்தரோ இடம் கொடுக்கவில்லை. கர்த்தர் உங்களை கட்டி காத்து கொண்டு வந்தார். இந்த நிமிஷம் வரை அவருடைய அணைப்பும் அரவணைப்பும் அந்த பாதுகாப்பும் இருந்து கொண்டே இருக்கிறது. அவரை நாங்கள் நினைவு கூறுவோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பித்து அவர்களுக்கு கொடுத்து சொன்னார், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி நீங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் இதிலே பங்கடையுங்கள் என்று. இதிலே நாங்கள் பங்கடையும் பொழுது நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பங்கடைகிறோம். கிறிஸ்துவோடு சேர்ந்து இணைந்து கட்டப்படுகிறோம். அவருடைய சரீரத்தின் பங்காக நாங்கள் மாறுகிறோம். அந்தபடியே அவர் போஜனம் பண்ணின பின்பு கர்த்தர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்து சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற பாவ மன்னிப்புக்குரிய புதிய உடன்படிக்கையின் என் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. பிதாவினுடைய சன்னிதானத்திலே நான் உங்களை கூட்டி சேர்த்து மகிழ்ச்சியோடு அதிலே பங்கடையும் வரை இதை நான் இனிமேல் பங்கடைவதில்லை. ஏனென்று சொன்னால் அவர் பாடுபட்டு முடிந்து விட்டது. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் எந்த பாடுகளாக இருந்தாலும் அவரை நினைவு கூறுவோம். எங்களை சந்தோஷத்திலே பிதாவினுடைய சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு போகிறார். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த ஜூலை மாதத்தினுடைய முதலாவது கிழமையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதம், இந்த மாதம் விரிவாக்கத்தின் மாதம், இந்த மாதம் அறிவை அடைகிற மாதம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றுக்குள்ளும் ஆண்டவரை உம்மை பிரதிபலிக்க கூடியதாக ஆண்டவரை இந்த உடன்படிக்கைக்குள்ளே நாங்கள் வருகிறோம். உமது சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்காளிகளாய் நாங்கள் மாறுகிறோம். நீர் கொண்ட ஜெயம் எங்களுக்குரியது ஆண்டவரே. அந்த ஜெயத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, துதிகன மகிமை எல்லாம் உமக்கே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென்.